இப்ப நம்ம வந்து எங்க இருக்கீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா 8:10 எல்லாம் வந்து ரீச் ஆயிட்டோம். சோழ தேசத்தை நோக்கி பயணிக்கின்றோம். உள்ள போயிட்டு வீடியோ சுத்தி காமிக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம தஞ்சாவூர் என்ட்ரன்ஸ் வந்து நுழைவாயில் உள்ள வந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி காமிச்சோடா. இன்னைக்கு ஏன்னா தஞ்சாவூர்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. ஏன்னா வீக் டேஸ் வேற, நிறைய பேர் மாலை போட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, வேன்ல நிறைய பேர். அது இல்லாம வந்து சிவன் வந்து இன்னைக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க, சூப்பரா ஜோடி பண்ணி நல்லா கிராண்டா வச்சிருக்காங்க. சிவனை காமி, ஜூம் பண்ணு. எல்லாரும் இந்த வருஷத்தோட நல்லா எல்லாமே வேண்டிக்குங்க. கட் பண்ணிக்கோ. தஞ்சாவூர்ல என்ன பிரச்சனைனா கோபுரம் இருக்கும். அந்த தெற்கு கோபுரம் வந்து நிழல வந்து கீழே வந்து செய்யாது. அது இல்லாம நந்தி வந்து பெரிய நந்திக்குன்னே தனியா வந்து அபிஷேகம் பண்ணி விசேஷமா நல்லா நடக்கும். அது இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. அதனால பூஜை வந்து ஒரு ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க. பிள்ளையர் வந்து ஒரிஜினலாவே செதுக்கி இருக்காங்க. அது இல்லாம கேட்டது எல்லாமே நம்ம கேட்டதோட அதிகமா கொடுப்பாரு தவிர சிவனை எப்பயுமே கைவிட மாட்டாரு. அதுதான் ஒரு வார்த்தை, தென்னாட்டுடைய சிவனை போச்சு, எந்நாட்டு வரைக்கும் இறைவா போச்சு. ஓம் நம சிவாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரௌட் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு, ரொம்ப ரஷ்ஷாவே இருக்கு. சிவன் தெரியுறாருன்னு தெரியல, இன்னும் பக்கத்துல போனோட சிவனை காட்டுறேன். எல்லாமே அண்ணா